வெல்கம் டு ஃபேக்ட் ரிசல்ட்ஸ். நாம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அண்ணாவை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம விஜய் அண்ணாவை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரியாக பார்க்கலாம். ஏன் குட்டி ஸ்டோரின்னு சொல்கிறேன்னா, அவரை பற்றி பேசினா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம். விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா 1974 அவர் பிறந்தாரு. 1992 வந்து நாளைய தீர்ப்புங்கிற மூவியில் வந்து அவர் ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. 1996 பார்த்தீங்கன்னா பூவே உனக்காகங்கிற மூவியில் லவர் பாயா நம்ம தமிழக மக்கள் கிட்ட அவர் ஃபேமஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2003 திருமலைங்கிற மூவியில் லவர் பாயா இருந்தவரை ஆக்ஷன் ஹீரோவா கன்வெர்ட் ஆகிறாரு. திருமலைக்கு அப்புறம் நிறைய ஹிட் படங்களையும் ஒரு சில ஃபிளாப் படங்களையும் கொடுத்தாரு. 2012 வெளியான துப்பாக்கிங்கிற மூவி வந்து இவருக்கு ஒரு பெரிய பெஞ்ச்மார்க் அமைஞ்சது. இதுக்கப்புறம் அவர் தொடர்ச்சியாக நடித்த படங்கள் எல்லாமே அவருக்கு தமிழ் சினிமாவில் நம்பர் 1 இடத்த கொடுத்ததுன்னு சொல்லலாம். 2024 அவர் தமிழக மக்களுக்கு அதிர்ச்சிகரமான செய்தி மட்டும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிடுறாரு. அந்த அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய திரையுலக வாழ்க்கையிலிருந்து தன்னை முழுமையா விடுவிக்கிறதா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடுறாரு. மகிழ்ச்சிகரமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த பார்ட்டியோட பேர் தான், அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பேர் தான் தமிழக வெற்றி கழகம். அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு முழுமையான காரணம் சினிமான்னு மட்டும் சொல்லவே முடியாது. அவர் சினிமாவில் இருக்கும்போதே ஒரு பக்கமா அரசியல் வாழ்க்கையும் தொடங்கிட்டாரு. 2009 விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்குறாரு. அந்த இயக்கத்தின் மூலயமா பல சமூக உதவிகளை தமிழக மக்களுக்கு பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவரோட படத்துல நல்ல சமூக கருத்துள்ள படங்களா நடிக்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா கத்தி, மெர்சல், சர்க்கார் மூவியே சொல்லலாம். இதெல்லாம் சேர்த்துதான் நம்ம தமிழக மக்கள் கிட்ட அவர் ஒரு பெரிய கட்சியோட தலைவரா கொண்டு சேர்த்ததுன்னு சொல்லலாம். அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவர் சந்திச்ச பிரச்சனைகள், அவருக்கு வந்த இடையூறுகள், அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதை அவர் காமா ஹேண்டில் பண்ண விதங்கிற வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை நம்ம லைஃப்ல ஒரு லெசனாவே நம்ம எடுத்துக்கலாம். எம்ஜிஆர் சார், என்டிஆர் சாருக்கு அப்புறம் நிறைய ஹீரோஸ் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் சார், கமல் சார், பவன் கல்யாண் சார் சொல்லலாம். ஆனால் இவங்களால முதலமைச்சருங்க இடத்துக்கு போக முடியல. ஆனால் நம்ம விஜயண்ணா கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல முதலமைச்சர் இடத்துக்கு போயிட்டாரு. இது ஒரு அரசியல் வரலாற்று சாதனையா சொல்லலாம். எம்ஜிஆர், என்டிஆர் பண்ணாத சாதனை இவர் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஓட் கவுன்ஸை சொல்ல வரேன். அவங்க வாங்கின ஓட் கவுன்ஸை விட இவர் அதிகமாக வாங்கிட்டாருன்னு தான் சொல்லணும். இதுவும் ஒரு வரலாற்று பதிவு தான். அவர் சொன்ன கோட்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்களா, கில் தெம் வித் யுவர் சக்சஸ், பரி தெம் வித் யுவர் ஸ்மைல். அதுக்கு எக்ஸாம்பிளா அவரே சொல்லலாம். இந்த வீடியோல நம்ம விஜயண்ணாவை பத்தி நிறைய தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.